ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்மளுக்கு போராட்டம் இருக்காது, கவலை இருக்காது, கஷ்டம் இருக்காது, பாடு இருக்காது, உபத்திரம் இருக்காதுன்னு சொல்ல முடியாது. இந்த உலகத்துல நம்மளுக்கு உபத்திரம் இருக்கு. ஆனா ஆண்டவருடைய ராஜ்யத்துல, அந்த நித்தியமான ராஜ்யத்துல நம்ம பிரவேசிக்கும் போது அங்க கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, பாடு இல்லை, உபத்திரம் இல்லை, பசி இல்லை, பட்டினி இல்லை நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த உலகத்துல ஆண்டவரே சொல்லியிருக்கார், இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னு அவர் சொல்லியிருக்கிறார். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு அவர் சொல்லுகிறார். நம்ம பாடுகள் வருது, உபத்திரம் வருது, நம்ம சோர்ந்து போகக்கூடாது. கிறிஸ்தவர்களாக நம்மளுக்கு ஏராளமான போராட்டங்கள் கூட நம்ம வாழ்க்கையில வரலாம். நம்ம சோர்ந்து போன ஒரு நிலைமையில கூட நம்ம காலப்படலாம். இதுக்கு மேல எனக்கு ஓட பலன் இல்லை, இதுக்கு மேல எனக்கு நிற்க பலன் இல்லைன்னு நம்மளோட வாழ்க்கையில நம்ம அழுத்து போய் வெறுத்து போய் நம்ம சொல்லக்கூடிய காரியங்கள் இருக்கு. ஆனா அன்று ஆண்டவர் எலியாவை பார்த்து சொல்லுகிறார், எழுந்துரு, நீ போகக்கூடிய தூரம் வெகு தூரம், எழுந்துரு அப்படின்னு சொல்லி உனக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பலத்தோட நீ ஓடு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கும் நம்மளுக்கு ஆண்டவர் ஒரு ஓட்டத்தை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்துல எல்லாருக்கும் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு ஓட்டம் இருக்குது. ஆண்டவருடைய மகிமைக்காக நம்ம அந்த ஓட்டத்தை ஜெயமாய் நம்ம ஓடி முடிக்கணும். நம்ம நடுவுல சோர்வா இருக்கு, களைப்பா இருக்கு, பாரமா இருக்குன்னு சொல்லி நம்ம தளர்ந்து போய் நம்ம உட்காராதபடிக்கு ஆண்டவருடைய வசனத்தை நம்ம உணவாய் அதை உட்கொண்டு அதுல ஒரு புது பலன் அடைந்து நம்ம உற்சாகத்தோட அவருக்காக நம்ம ஓடணும். நம்ம உலகத்துல நம்மளுக்கு பாடு வரலாம், உபத்திரம் வரலாம், ஆனா அது என்னைக்குமே நிரந்தரம் இருக்காது. ஆண்டவர் சொல்றார், நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு கூட வருவேன்னு சொல்றார். ஆண்டவர் நம்ம தண்ணீரை கடக்க மாட்டோம்னு கிடையாது. நம்ம கிறிஸ்தவர்களா இருந்தாலும் நம்மளுக்கு தண்ணீரே கடக்க மாட்டோம், அக்கினிலே நடக்க மாட்டோம்னு கிடையாது. நீ அக்கினில நடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். அக்கினில வேகுவது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் நீ மிதித்து போடுவாய்ன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ கிறிஸ்தவர்களா இருக்கிற நம்மளுக்கு உபத்திரவங்கள் உண்டு, பாடுகள் உண்டு. ஆனால் அந்த பாடுகளிலிருந்து தப்பித்து செல்ல ஆண்டவர் நம்மளுக்கு வழியை ஆயத்தப்படுவார். அதை தாங்கிக் கொள்ள ஆண்டவர் பலத்தை கொடுப்பார். அதை சகித்து கொள்ள அந்த திராணிக்கு மேலாய் நம்மளை சோதிக்கிற தேவன் அவர் அல்ல. நம்மளை எல்லாவற்றுக்கும் அவர் மேற்கொண்டு நம்மளை தப்பி செல்ல அவர் வழி செய்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த வனாந்திரத்திலும் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்த அவர் வழிகளை உண்டாக்கின தேவனாய் இருக்கிறார். பாதையே இல்லையே, வழியே இல்லையே, இதுக்கு மேல முடியாது, இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஆண்டவர் நிச்சயம் ஒரு காரியத்தை அவர் தொடங்கினா அதை முடிக்கவும் அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, தளர்ந்து போகாதீங்க. ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமாய் எழுந்து பிரகாசிங்க. நாட்கள் நெருங்கி கொண்டு இருக்கு. அவருக்காக நம்ம பிரகாசிக்கணும். நெருக்கங்கள் வரும், பாடுகள் வரும், ஆனா அந்த இடத்துலதான் எழுப்புதலும் வரும். ஆண்டவருக்காக நம்ம எழுந்திருப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட்.